என்னுடைய பேச்சை துவங்குவதற்கு முன் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த சகோதரத்துவ சூழ்நிலை உண்மையிலேயே என்னை நெகிழச் செய்துவிட்டது. உண்மையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை ஆறத் தழுவி அவர்களை ஆலிங்கனம் செய்ய அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள். இன்றைய தலைமை விருந்தினர் வைபி திரிவேதி அவர்களே, ரூஷாப் நிறுவனத்தின் தலைவர் திரு தன்ராஜ் சலேச்சா அவர்களே, சொற்பெருக்காற்றும் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே, ஆற்றல்மிகு தொகுப்பாளர் நடத்துனர் டாக்டர் முகமது நாயக் அவர்களே, அனைத்திந்திய காய்கறி உணவாளர் பேரவையின் துணைத் தலைவர் சமன்பாய் ஓரா அவர்களே, அரங்கின் மீதும் அரங்கிற்கு கீழும் அமர்ந்திருக்கின்ற கண்ணியமிகு பெருந்தகைகளே, அன்பு நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, முதலாவதாக இந்த சொற்போருக்கு ஏற்பாடு செய்த 3 நிறுவனங்களுக்கும், குறிப்பாக இதற்கு முழு முயற்சியில் இறங்கி தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட இஸ்லாமிய ஆய்வுக் கூடத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கான முழு பாராட்டுக்கும் நன்றிக்கும் இஸ்லாமிய ஆய்வுக் கூடமே உரித்தானது. நண்பர்களே, இன்றைய தலைப்பு புலால் உணவு மனித இனத்திற்கு அனுமதிக்கப்பட்டதா அல்லது விலக்கப்பட்டதா என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். இது தொடர்பான எந்த ஒரு விவாதமும் வார்த்தையும் 100% புலால் உணவு அனுமதிக்கப்பட்டது என்றோ அல்லது 100% புலால் உணவு விலக்கப்பட்டது என்றோ முடிவு செய்துவிட முடியாது. சந்தர்ப்பங்கள், நிர்பந்தமான சூழ்நிலைகள் என்று பல கோணங்களிலும் அணுகப்பட வேண்டிய பிரச்சனை இது. நண்பர்களே, திரு திரிவேதி அவர்கள் இந்த வாதத்தை துவக்கி வைக்கும்போது சரியாகவே சொன்னார். மதம் ஒன்றை மட்டுமே அடிப்படையாக வைத்து இந்த தலைப்பில் விவாதிப்பது பொருத்தமாக இராது என்றார். அது முற்றிலும் உண்மைதான். ஆனால் இன்றைய விவாதத்தில் இந்த தலைப்பில் மதமும் உள்ளே வரத்தான் செய்யும். அதை புறக்கணித்துவிட முடியாது. நான் இந்த தலைப்பை பல கோணங்களில் அலசப் போகிறேன். அதாவது, மனித உடல்நிலை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளும், உதாரணத்திற்கு புவியியல் ரீதியாக, வரலாற்றியல் ரீதியாக, ஒழுக்கவியல், சமூக ஒழுங்கியல் என்று பல கோணங்களிலும் இன்று நான் அலசப் போகிறேன். அப்படி அலசி ஆராயும் போது பொருளாதார, சுற்றுச்சூழல் மற்றும் உயிரியல், இயற்பியல், மனோவியல் எல்லாவற்றையும் விட முக்கியமாக மருத்துவவியல் என்று பல கோணங்களிலும் அலசப்பட வேண்டிய தலைப்பு இது. இன்று நமது சிந்தனைகளே நமது செயல்களை கட்டுப்படுத்துகின்றன என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒரு மனிதனின் உணவு பழக்கமே அவனது எண்ணமாக பிரதிபலிக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. எது நமது நினைப்போ அது செயலாக வருகிறது. உணவுதான் உணர்வாகிறது. அதனால்தான் இந்த தலைப்பில் நான் அழுத்திச் சொல்ல விரும்புவது, நமது சிந்தனை சீராக அமைய நாம் உண்ணும் உணவும் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அதனால்தான் உணவை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்கிறேன். ஆகவே என்னை நம்புங்கள் நண்பர்களே. மதங்கள் மட்டுமல்ல, இன்று மருத்துவ விஞ்ஞானமும் நிரூபித்திருப்பது என்னவென்றால், நாம் உண்ணுகின்ற உணவின் தாக்கம் திண்ணமாக சிந்தனையை பாதிக்கிறது என்பதுதான். அதன் காரணமாக நமது நடத்தையும் மாற்றத்திற்குள்ளாகிறது. நண்பர்களே, முன்னொரு காலத்தில் அசைவ உணவிற்கு மாற்றாக வேறு ஒரு உணவு இல்லாமல் இருந்த காலம். அப்போதிருந்த அந்த சாதகமற்ற சூழ்நிலையில் புலால் உணவை தவிர வேறு உணவு கிடைக்காது இருந்த காலம். அதாவது சைவ உணவு
அதாவது தாவர உணவு கிடைக்காத இடங்களும் இருந்தன, இப்போதும் இருக்கின்றன. ஆனால் உலகம் இப்போது எவ்வளவோ விரிவடைந்துள்ளது, பல வகையிலும் முன்னேற்றமும் கண்டுள்ளது. அதாவது போக்குவரத்து துறையில் இன்றைய நிலைமை மிகவும் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் பயன்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்று உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தும் உணவுப் பொருட்களை ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு மிக சுலபமாக அனுப்பி வைக்க முடியும். ஆகவே இப்போது நமக்கு மாற்று வழி கிடைத்து விட்டதால் இதை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். எந்த கோணத்திலிருந்து சிந்தித்தாலும் சரியானது, சிறந்தது எதுவோ அதையே இந்த தலைப்பின் மூலம் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது புலால் உணவு முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. இன்றே இதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் இதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். முதலாவதாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், எல்லா இந்திய தத்துவ சித்தாந்தங்களும் எந்த ஒரு உயிருள்ள ஜீவனுக்கும் துன்பம் தரக்கூடாது என்று கூறுகின்றன. இது நமது கண்களுக்கு புலப்படுகின்ற உயிரினங்களுக்கு மட்டுமல்ல, நமது கண்களுக்கும் புலப்படாத உயிரினங்களுக்கும் சேர்த்துதான் நான் சொல்கிறேன். கண்களுக்கு புலப்படாதவை காற்று, நெருப்பு, நீர் ஆகியவற்றிலும் உண்டு. ஆனாலும் அதற்கும் ஒரு வரையறை உண்டு. மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளில் நிர்பந்தத்தால் உயிர்கொலை, வன்முறை என்பதை முற்றிலும் தவிர்ப்பது என்பது சாத்தியமில்லாமல் போகலாம் தான். இதை பற்றி மகான் மகாவீர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். அதாவது உயிரினங்களை கொல்வதை எந்த அளவுக்கு குறைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு குறைத்துக் கொள்ளுங்கள். ஆயினும் உங்களுடைய பசி மற்றும் இதர இன்றியமையாத தேவைகளுக்கு கூட உயிர்கொலையை அடியோடு தவிர்த்துக் கொள்வதே சிறந்த தர்மமாகும் என்றார். இதனால்தான் ஜைன மதத்திலும் இன்னும் வேறு பல தத்துவ சித்தாந்தங்களிலும் புலால் உணவு முற்றிலுமாக தடுக்கப்பட்டுள்ளது. எனவே புலால் உணவை தவிர்த்து விடுங்கள். இது மத ரீதியான கண்ணோட்டம். நான் அதற்குள் ஆழமாக போக விரும்பவில்லை. இன்னொன்றை குறிப்பிடுகிறேன். அதாவது மனோவியல் ரீதியான நோக்கில், அதாவது நமது சிந்தனைகளில், செயல்களில் புலால் உணவால் ஏற்படும் தாக்கம் பற்றி ஆழ்ந்து சிந்திப்பது நம் அனைவருக்கும் மிக மிக முக்கியமாகும். அறிஞர்கள் அவர்களது நூல்களில் இதை பற்றி நிறையவே எழுதியிருக்கிறார்கள். அந்த ஆதாரங்கள் அனைத்தும் என்னிடம் இருக்கின்றன. ஆனால் அந்நூல்களையும் அவற்றை எழுதியவர்களின் பெயர்களையும் அடுக்கிக் கொண்டே போவதற்கு நேரம் போதாது. அவர்கள் சொல்வதெல்லாம் சைவ உணவு, காய்கறி உணவால் உலகில் அனாவசியமான துன்பங்களை, அதாவது நோவினைகளை தவிர்க்கலாம் என்பதே. அது மட்டுமின்றி முக்கியமாக சுற்றுச்சூழலுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் இடையே உள்ள சமநிலைகள் பாதுகாக்கப்படுகின்றது. பாருங்கள், நான் மாற்று வழி என்று பேசுகின்ற போது நீங்கள் காடுகளை பாருங்கள் என்கிறேன். அங்கு புலால் உண்ணி விலங்குகள் உள்ளன. அவை இறைச்சியை மட்டுமே உண்ணும், வேறு எதையும் உண்ணமாட்டா. ஆனால் தாவர உண்ணி விலங்குகளோ இறைச்சியின் அருகிலும் போகாது. ஆனால் மனித இனம்தான் இப்படி இருக்கின்றது. தவறான சில சிந்தனை போக்குகளால் மனித இனத்தை புலால் உண்ணியாகவும் தாவர உண்ணியாகவும் கருதப்பட்டு வருகின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போல், உணவுக்கு மாற்று வழி இருக்கின்ற போது புலால் உணவை ஏன் உண்ண வேண்டும்? ஏனெனில் புலால் உணவு அத்தியாவசிய அம்சத்தில் வருவதல்ல. ஆனால் தாவர உணவு அத்தியாவசிய அம்சத்திற்குள் வருகிறது. ஆனால் மனோவியல் நோக்கில் கூட கொடூர உணவு, கொலைவெறி, பொறுமையின்மை போன்ற மட்டரகமான மிருக குணங்கள் அனைத்தும் புலால் உணவால் ஏற்படுகிறது. விலங்குகளின் இறைச்சியை உண்பதன் மூலம் மனிதன் அந்த விலங்குத்தன்மையும் தன்னிடம் வரப்பெறுகிறான். இதனால் தவிர்க்க ஒண்ணா விலங்கினம் சார்ந்த இடிகுணங்கள் அவனிடம் நிறையவே வருகிறது. எல்லா உயிர்களுக்கும் பொதுவான 4 அம்சங்கள் உண்டு. அவை பசி, அச்சம், சுயநலம், இனப்பெருக்கம். இவைகள் மனிதர்களிடையே உண்டு. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஏனெனில் இவை உயிரினங்களின் இயல்பு சார்ந்த அடிப்படை குணங்களாகும். ஆனால் மனித இனம் வித்தியாசமானது. மனிதனிடம் பகுத்தறிவு என்ற ஒரு சிறப்பான ஆற்றல் உண்டு. அதனால் நம் உடம்பில் ஏற்படக்கூடிய பசி, தாகம், மோக உந்துதல்களை கூட அடக்கி ஆள முடியும். அப்படி இல்லையெனில் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசங்கள், வேற்றுமைகள் இல்லாமலே போய்விடும். மனிதனிடம் இருக்கின்ற பகுத்தறிவை பற்றி பேசினோம் அல்லவா? அந்த பகுத்தறிவானது புலால் உணவு உண்பதினால் அதன் தாக்கத்தால் மந்த நிலையை அடைகிறது. இதன் விஞ்ஞானபூர்வமான விளக்கம் இதுதான்.
இறைச்சி என்பது மிருகத்தின் உடலில் ஒருங்கிணைந்த ஒரு அம்சம். இதில் தமசிக் குணம்தான் அதிகம் உண்டு. இறைச்சியில் 3 குணங்கள் உண்டு. அவை தமசிக், ராஜசிக் மற்றும் சாத்விக். இவற்றில் விலங்குகளிடம் காணப்படும் மூர்க்கத்தனம், முரட்டுத்தனம் என்பவை தமசிக்கை சார்ந்தவையே. ஆகவே செத்த சவமான மிருகங்களின் உடலை புசிப்பது மனிதனிடத்தில் அலட்சியப் போக்கு, மூடத்தனம், அகங்காரம், கொடூரம் ஆகிய இழிகுணங்களைத்தான் மனிதனிடத்தில் உண்டாக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. நாட்டில் அதிகரித்து வரும் குற்றச் செயல்கள் எதையும் ஆக்கிரமிக்க தூண்டும், ஆதிக்கம் செலுத்த தூண்டும் குணம் இவை அனைத்தும் புலால் உணவால் ஏற்படும் விளைவுகளே ஆகும். சிந்தனையில் தடுமாற்றம், அறிவில் குழப்பம் இவற்றை ஏற்படுத்துவதும் புலால் உணவே என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. குற்றச் செயல்களுக்கு புலால் உணவே காரணம். அன்பு, இரக்கம், சகிப்புத்தன்மை, சுய கட்டுப்பாடு, அடுத்தவர்களோடு இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளல் போன்ற இனிய நற்குணங்கள் புலால் உணவின் தாக்கத்தால் அழிந்து வருகின்றன. இதனால் நம்மிடம் நேச உணர்வு குறைந்து மூர்க்க குணமே அதிகரிக்கிறது. ஒரு கவிஞர் சொன்னதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நம்முடைய இதயங்களில் விலங்குகளின் குணம் அதிகரித்து விட்டால் மனிதனின் நிலை என்னாகும் என்று அவர் சொல்கிறார். आदमी की शक्ल से अब डर रहा है आदमी, आदमी की शक्ल से अब डर रहा है आदमी, आदमी को लूट कर घर भर रहा है आदमी, आदमी ही मारता है मर रहा है आदमी, आदमी ही मारता है मर रहा है आदमी, समझ कुछ आता नहीं क्या कर रहा है आदमी. நண்பர்களே, புலால் உணவை உண்பதனால் மனிதனும் ஒரு விலங்காக மாறிவிட்டான். அவனுக்கு தான் ஒரு மனிதனாக இருக்கிறோமா அல்லது விலங்காக மாறிவிட்டோமா என்பது கூட தெரியவில்லை. ஏனென்றால் அது அவன் சாப்பிட்ட உணவின் தாக்கமே, அதாவது புலால் உணவின் தாக்கமே. ஏனெனில் மனிதனுக்கு புலால் உணவினால் PMS நோய் குணம் இருப்பதாக மனோதத்துவம் சொல்கிறது. உணவு பழக்கம் என்பது உணர்வுகளின் பரிமாற்றங்களை உண்டாக்க வல்லது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாகும். ஒழுக்கமின்மைக்கு புலால் உணவே முக்கிய காரணமாகும். ஆகவேதான் எங்களது அனைத்திந்திய காய்கறி உணவாளர் பேரவை ஒரு முக்கிய பணியை மேற்கொண்டுள்ளது. மனிதன் மனிதநேயம் உள்ளவனாக ஆகி விலங்குகளோடு நேசம் பாராட்டி அமைதி காக்க வேண்டும் என்பதே எங்கள் பணி. காய்கறி உணவாளர்களுக்கு நாங்கள் வரையறுத்துள்ள வடிவிலக்கணம் யாதென்றால், எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஒருவன் புலால் உணவுகளாகிய விலங்குகளின் இறைச்சி, பறவைகளின் இறைச்சி, மீன், முட்டை ஆகியவற்றோடு வேறு எந்த புலால் உணவையும் அறவே தொடமாட்டான். ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, பலர் நினைத்துக் கொண்டிருப்பது போல் வெஜிடேரியன் என்ற ஆங்கில சொல் வெஜிடபிள் என்ற சொல்லிலிருந்து வந்தது அல்ல. இதன் வேர் எங்கிருந்து பிறந்தது என்றால் இது வெஜிடஸ் என்ற சொல்லே ஆகும். இதன் பொருளாவது உறுதியான, தூய்மையான, உயிரோட்டமுள்ளதான என்றெல்லாம் சொல்வார்கள். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ஒரு தனி மனிதனை விட வலிமையானது எதுவுமில்லை. அவன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட முழுமையான வாழ்க்கை முறையை உருவாக்கிட பாடுபடுவான். இப்படி நோர்மன் கொன்சின் என்ற அறிஞர் சொல்லியிருக்கிறார். ஆல்பர்ட் ஸ்விட்சர் என்ற அந்த மனிதநேய பெருந்தகை என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். எதுவரை மனிதன் தனது இரக்க வளையத்திற்குள் அனைத்து உயிரினங்களையும் கொண்டு வர தவறுகிறானோ அதுவரை அவன் தனக்குள் அமைதி கொள்ள மாட்டான். அனைத்து உயிரினங்கள் மீதும் இரக்கம் காட்டுகின்ற போது ஒருவன் உண்மையிலேயே மனிதனாகிறான். நண்பர்களே, இப்போது நான் அடுத்து ஒரு விஷயத்திற்கு வரப்போகிறேன். அது மிக முக்கியமானது. அதுதான் மருத்துவ நோக்கு. ஒரு தப்பான மூடக்கருத்து மக்கள் மத்தியிலே நிலவுகிறது. அதாவது காய்கறி உணவிலிருந்து நமக்கு போதிய புரதச்சத்து கிடைப்பதில்லையாம், அதனால்தான் புரதச்சத்து நிறைந்த புலால் உணவு சாப்பிட வேண்டுமாம், இப்படி சொல்லி வருகிறார்கள். அது என்னவென்பதை இப்போது நாம் பார்க்கலாம். முதலில் ஒவ்வொன்றாக கூற விரும்புகிறேன். முதலில் உங்கள் முன்னால் சில உதாரணங்களை நான் வைக்க விரும்புகிறேன். பலம் வாய்ந்த மிருகங்களான யானை, காண்டாமிருகம் போன்றவை இறைச்சி உண்ணுபவையா? இல்லை, அவை சுத்தமான தாவர உணவு, சைவ உணவை சாப்பிடுபவை. அவை செத்தாலும் சாகுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் அசைவ உணவை சாப்பிட மாட்டா. ஆனால் அவை அனைத்தும் வலிமையான மிருகங்கள். குதிரையை எடுத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக நாம் வேக சக்தியை அளப்பதற்கு குதிரை சக்தி என்றுதான் கூறுகிறோம். அது நமக்கு பல வகைகளில் பயன்படும் ஒரு வலிமையான விலங்கல்லவா? அதுவும் தாவர உணவு சாப்பிடுகின்ற விலங்குதானே. உதாரணத்திற்கு இன்னும் சில கால்நடைகள், பசுக்கள், எருதுகள் மற்றும் இவை போன்ற வேறு மிருகங்கள், அவை அனைத்தும் நமக்கு பல வகைகளில் பயன் தரும் மிருகங்கள். அவையாவும் தாவர உணவு சாப்பிடும் மிருகங்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த தாவர உணவு உண்ணும் விலங்குகள் மிக்க உடல் வலிவோடுதான் இருக்கின்றன. ஆயினும் அவற்றுக்கு இறைச்சி உணவு தேவைப்பட்டதில்லை. முட்டாள்தனமாக
சில சந்தர்ப்பங்களில் புலால் உணவு பலவந்தமாக திணிக்கப்பட்ட போது என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? பசு வெறிநோய் என்று ஒன்று பேசப்பட்டதே. த பேர்ட் கவ் டிசீஸ், BEC என்று ஊடகங்களில் அடிபட்டது. இந்த BSEயின் விரிவாக்கம் பொவைன்ஸ் ஃபஞ்சிஃபோம் என்சிபாலோபதி 2 வருடங்களுக்கு முன்னால் இங்கிலாந்தை பரபரப்பாக்கியது. அதனால் பசுக்களுக்கு வெறிபிடித்து அதன் காரணமாக அதன் இறைச்சி மனிதனுக்கு ஊறு விளைவிக்கும் என அறியப்பட்டு ஐரோப்பா முழுவதும் இறைச்சி தடை செய்யப்பட்டதோடு இந்த நோய் கண்ட பசுக்களும் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டன. ஆட்டின் இறைச்சியிலிருந்து பெறப்பட்ட புரதத்தை இந்த பாவப்பட்ட பசுக்களுக்கு திணித்ததால் விளைந்த பயனே இது. இதனால் ஆயிரக்கணக்கான மாடுகள் நோய்கள் கண்டு பின்னர் அவை கொல்லப்பட்டன. ஆட்டிறைச்சி மாட்டினத்தை வெறிகொள்ள செய்யும் என்றால் அதன் தாக்கம் மனித இனத்தின் மீது எப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? தாவர இனமான மாட்டிற்கு ஆட்டின் இறைச்சியான புரதச்சத்தை ஊட்டியதால் விளைந்த பயனே இது. அப்படி இருக்கும்போது மனித இனத்திற்கு மட்டும் ஆட்டின் இறைச்சி எப்படி ஒத்துக்கொள்ளும் என்ற கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன். இப்படித்தான் கிழக்காசிய நாடுகளில் பல லட்சம் கோழிகள் அழிக்கப்பட்டன. ஏனென்றால் கோழிகளின் புரதச்சத்து மனிதனுக்கு எப்போதும் ஒத்துக்கொள்ளாது. சுத்தமான சுகாதாரமான உணவு முறைக்கு வருகிறேன். டீன் ஆர்னிஷ் என்ற ஒரு அமெரிக்க அறிஞர் ஒரு ஆய்வு நூலை எழுதியுள்ளார். அதாவது அந்த புத்தகத்தில் அவர் மருந்தோ அறுவையோ இல்லாமல் இதய நோயை தடுப்பது எப்படி என்ற தலைப்பில் அவர் எழுதிய இந்த நூல் இன்று உலகில் அதிகமான விற்பனையை பெற்ற நூலாகும். நண்பர்களே, இந்த நூல் அமெரிக்காவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே ஒரு சிந்தனை புயலை எழுப்பி உள்ளது. உலகம் முழுவதும் மருத்துவ ரீதியான பார்வையில் காய்கறி உணவே மிகச் சிறந்தது என்று அவர் இதில் உறுதிப்படுத்தியுள்ளார். 2 வகையான உணவு முறைகளை குறிப்பிட்டுள்ளார். 1 வந்த நோயை குணப்படுத்துவது, 2 நோய் வராமலே தடுப்பது. 2க்குமே சைவ உணவை வலியுறுத்தியுள்ளார். ஏனெனில் விஞ்ஞான ரீதியாக சைவ உணவுதான் மனித இனத்திற்கு ஏற்றது என்கிறார். இது இதய நோயாளிகளுக்கு மட்டுமல்ல, வேறு பல உயிர்கொல்லி நோய்களையும் தடுக்க வல்லது என்கிறார். அசைவ உணவால் குடல், நெஞ்சு, நீர்ப்பை போன்றவற்றிலும் இன்னும் பல உறுப்புகளிலும் உண்டாக்கக்கூடிய பயங்கரமான உயிர்கொல்லி நோய்களான மார்பக புற்றுநோய் மற்றும் இதய நோய், உடல் பருமன், இரத்த அழுத்தம், பக்கவாதம், நீரிழிவு, சிறுநீரக கற்கள் என்று பல நோய்கள் உருவாவதாக அமெரிக்க நாட்டின் தலைமை அறுவை மருத்துவர் அவருடைய அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளார். புரதங்கள் பற்றி சில தகவல்களை தருகிறார். நண்பர்களே, இவற்றை நாம் இங்கு சற்று நுணுக்கமாக பார்க்க வேண்டும். புரதங்கள் என்பவை அமினோ அமிலங்களில் இருந்து உருவாவதாகும். இந்த அமிலங்களெல்லாம் நமது உடலுக்கு கட்டிடங்களில் இடம்பெறும் செங்கலைப் போல லைசைன், டிரிப்டோபான் அண்ட் மித்தியோமைன் என்ற இந்த 3 புரதங்களும் அசைவ உணவிலும் உண்டு, சைவ உணவிலும் உண்டு. இதை மறக்காதீர்கள். ஆனால் இந்த புரதங்களுக்காக அசைவ உணவை உட்கொண்டால் மனிதன் இந்த புரதங்களோடு சேர்த்து அனாவசியமான கொலஸ்ட்ரால் மற்றும் தோய்ந்து இறுகிய கொழுப்புக்கள் என்ற இந்த 2 தீங்கையும் அவன் வாங்கிக் கொள்கிறான். நண்பர்களே, இந்த 2ம் தான் இன்று மனித இனத்தின் பிரதான கொலையாளிகளாக மருத்துவர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது கொலஸ்ட்ரால் மற்றும் தோய்ந்து இறுகிய கொழுப்பு. இப்போது மற்றும் ஒரு விஷயத்திற்கு வருவோம். அதாவது உலகத்தில் பரவலாக பேசப்பட்டு வரும் விஷயம் இது. தாவர உணவில் போதிய புரதச்சத்து கிடைப்பதில்லையாம். போதுமான அமினோ அமிலங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் புலால் உணவை தான் உண்ண வேண்டும் என்று ஒரு கோட்பாட்டை கூறி வருகிறார்கள். இது முற்றிலும் தவறு. ஒருங்கிணைந்த ஒரு உணவு முறை இருக்கிறது. அதாவது நமக்கு தேவையான புரதச்சத்து பருப்பு, பயறு வகைகள், கோதுமை, அரிசி போன்றவற்றில் இருந்து நமக்கு கிடைக்கிறது. அருமையாக வரையறுக்கப்பட்ட ஒரு உணவு கோட்பாடு. அனைத்து புரதங்களையும் முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு புரதச்சத்து முட்டை மற்றும் இறைச்சியை விட காய்கறிகளில் இருந்து அதிகமாக கிடைக்கிறது. ஆனால் காய்கறி உணவில் கிடைக்கின்ற புரதங்களில் கொலஸ்ட்ரால் இல்லை. இப்போது பார்த்தீர்களானால் ஓர் உணவு கோட்பாட்டு கழகம் தாவர உணவு பழக்கத்தால் தவிர்க்கப்படும் நீண்டகால உயிர்கொல்லி நோய்களை பற்றி தெளிவாக விளக்கியுள்ளது. அதாவது நாமும் ஏற்கனவே இங்கு அதை பார்த்துவிட்டோம். அந்த கழகம் என்ன கூறுகிறது என்றால், காய்கறி உணவே உடல் நலத்திற்கு உகந்தது என்றும் ஊட்டச்சத்து மிகுந்தது என்றும் ஆணித்தரமாக அடித்து கூறுகிறது. ஆனால் கொலஸ்ட்ரால் மற்றும் இறைச்சி வகைகளிலும் மீன் மற்றும் கொலஸ்ட்ரால் இறைச்சி வகைகளிலும் மீன்களிலும் பால் வகைகளிலும் மிகுந்து காணப்படுகிறது. மேலும் புலால் உணவு உறைந்த கொழுப்பை அதிகமாக கொண்டது. இதைத்தான் நமது ஈரல் கொலஸ்ட்ராலாக மாற்றுகிறது. நமக்கு தேவையான கொலஸ்ட்ராலை நமது உடலை உற்பத்தி பண்ணுகிறது. இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும் நண்பர்களே.
நமது உடலுக்கு கொலஸ்ட்ராலும் தேவைதான். ஆனால் அதற்காக நாம் அசைவ உணவை உட்கொள்ள தேவையில்லை. நமது உடலானது ஒரு அற்புதமான இயந்திர அமைப்பை கொண்டது. எத்தனையோ ரசாயன மாற்றங்கள் நம் உடலுக்குள் நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு தேவையான அனைத்து புரதங்களையும் அனைத்து கொலஸ்ட்ரால்களையும் நம் உடலில் அது உற்பத்தி செய்கிறது. நமது ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலில் 3/4 பகுதியை நமது உடலில் உற்பத்தி செய்கிறது. ஆனால் தேவைக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் இதய நாளங்கள் நரம்புகளில் கோளாறை ஏற்படுத்தி அதனால் மாரடைப்பும் ஏற்படுகிறது. மற்ற நோய்களை பற்றி பல சஞ்சிகைகளிலிருந்து நான் திரட்டிய நவீன தகவல்களை இங்கு தருகிறேன். அவை அனைத்தும் மருத்துவ சஞ்சிகைகளே. காக்காவலிப்பு, சர்ம நோய்கள், சிறுநீரக பாதிப்புகள், அளவற்ற புரதங்கள், அளவற்ற யூரிக் அமிலங்கள் எல்லாமே மாமிச உணவால் மனிதனுக்கு ஏற்படுகிறது. பல வகையான முடக்கு வாதங்கள், மூட்டு வலிகள் இவை எல்லாம் யூரிக் அமிலத்தால் வருகிறது. அது மட்டுமில்லாமல் மற்ற நோய்களான குடல் அழுகல், நோய் எதிர்ப்பு சக்தி வலுவிழத்தல் போன்றவையும் மாமிச உணவினால் தான் ஏற்படுகிறது. டாக்டர் தீபக் சோப்ரா என்பவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் கூறுகிறார், நல்ல பழக்க வழக்கங்களை, சரியான உணவுகளை உட்கொண்டால் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழக்கூடிய அளவுக்கு உடல் அமைப்பை நாம் பெறுவோம் என்கிறார். இப்போது உலகின் வடகோடியை நாம் பார்ப்போம். அங்கு வாழக்கூடிய எஸ்கிமோக்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய பனிப்பிரதேசத்தில் காய்கறிகள் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது மாமிச உணவை தின்றாக வேண்டிய நிர்பந்தம். அதனால் எஸ்கிமோக்களின் சராசரி ஆயுட்காலம் என்பது 30 ஆண்டுகள் மட்டுமே. எந்த அசைவ உணவிலும் விட்டமின் சியோ விட்டமின் ஏவோ கிடையவே கிடையாது. ஆனால் இயற்கையாகவே காய்கறிகளில் அவை அமைந்துள்ளது. முட்டையில் காணப்படும் அவிடின் போன்ற ஆபத்தான கிருமி வகைகள் முட்டையிலிருந்து பெறப்படுபவை. இவைகளால் தோல் நோய் உண்டாகிறது. உதாரணத்திற்கு எக்ஸிமா, சொரிசிரங்கு, தொடுநோய் போன்றவை. உங்களுக்கு சில விஞ்ஞான விவரங்களை தருகிறேன். ஓர் மருத்துவ ஆய்வில் கூறப்பட்டுள்ளது, அசைவ உணவு சாப்பிடுவர்களை விட காய்கறி உணவு சாப்பிடுவர்களுக்கு இதய நோய் ஏற்படுவது குறைவு. இரண்டாவதாக இன்னொன்றை கூறுகிறேன். இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் கூட ஒரு மிருகத்தை கொல்வதற்கு முன் மருத்துவ பரிசோதனை செய்து அவற்றுக்குள்ள நோயை கண்டறிவதில்லை என்பதே உண்மை. இப்படி நோயற்ற மிருகங்களின் நோய்த்தன்மைகள் அவற்றின் மாமிசத்தை புசிக்கின்ற மனிதர்களுக்கும் வந்து சேருகின்றன. அவற்றில் பல உயிர்கொல்லி கிருமிகளும் உண்டு. அவற்றின் மாமிசத்தை புசிக்கின்ற மனிதனுக்கும் அந்த நோய் வருவது இயல்புதானே. அதாவது நீங்கள் சாப்பிடும் மாமிசமானது இறந்து போன ஒரு மிருகத்திடமோ அல்லது பறவையிடமோ இருந்து பெறப்பட்டவையாகும். அதை வாங்கி சாப்பிடும்போது நாம் நம்மை அறியாமலே தேவையில்லாத நோய்களை நம் உடலுக்குள் நாம் கொண்டு வருகிறோம் என்பதே மறுக்க முடியாத உண்மை. விஷமாகின்ற உணவு இருக்கின்றதே, அவற்றுள் 9% இருந்தாலும் சரி, 90% இருந்தாலும் சரி, மாமிச உணவினால்தான் விஷத்தன்மை ஏற்படுகிறது. இன்னொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. நீங்கள் ஏதாவது மிருகங்களை கொல்லும் இடத்திற்கு போயிருந்தால் இதை கண்டிப்பாக பார்த்திருக்க முடியும். ஒரு விலங்கோ பறவையோ கொல்லப்படுகின்ற நேரத்தில் அதனுடைய அட்ரிலைன் சுரப்பு அதிகமாகிறது. ஒரு விலங்கோ அல்லது பறவையோ தான் சாகப் போகிறோம் என்று அதற்கு தெரிந்தவுடன் அதன் உடம்பில் ஒரு விதமான பயம், ஒரு விதமான அச்சம், பதற்றம், கோபம், விரக்தி போன்றவை அதன் உடம்பில் ஒரு மாறுதலை ஏற்படுத்துகிறது. அது அந்த மிருகம் இறந்தவுடன் அதன் இரத்தத்தில் கலந்து அதன் சதைகளிலும் ஊடுருவுகிறது. இதை சாப்பிட்ட மனிதனுக்கும் கோபம், விரக்தி, பொறாமை போன்ற கெட்ட குணங்கள் வருகிறது. இன்னொன்றையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது இந்த புலால் உணவை சாப்பிட்ட மனிதன் விலங்குத்தன்மை அதிகரித்து அவன் மனிதத்தன்மையை வெகு சீக்கிரத்தில் இழந்து விடுகிறான். மனிதன் மனித நேயத்தோடு வளர வேண்டுமென்றால் அவன் மாமிச உணவை தவிர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் மனிதநேயம் வளரும். இப்போது நான் மற்றும் ஒரு கோட்பாட்டிற்கு வருகிறேன். அதாவது குழந்தைகளுக்கு புரதச்சத்து அதிகமாக தேவை என்றால் அவர்கள் முட்டை சாப்பிட வேண்டுமாம். ஒன்றை சொல்கிறேன், அதிகமான புரதச்சத்தால் நன்மைகளை விட தீமைகளே அதிகம். பயறுகள், தானிய வகைகள் இவைகளிலிருந்து கிடைக்கும் புரதங்கள் இயற்கையானதும் ஊட்டச்சத்து மிகுந்ததும் உடலுக்கு வலிமை தரக்கூடியதும் ஆகும். ஆகவேதான் இயற்கை உணவில் உள்ள சக்தி மாமிச உணவில் கிடையாது. இப்போது நாம் ஒரு முட்டையை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு முட்டையும் 100 கிராம் எடை உள்ளது. ஆனால் அதிலுள்ள கலோரி 170 வரை இருக்கிறது. ஆனால் அந்த முட்டையில் 13.6% புரதம் இருக்கிறது. ஆனால் அதே எடையுள்ள பயறுகளோ தானியங்களோ 24% புரதத்தை கொண்டுள்ளது. இது முட்டையை விட அதிகம். ஒரு 100 கிராம் எடையுள்ள முட்டையில் 13.3% உரிக்கொழுப்பு உள்ளது. ஆனால் தானியங்களிலோ பயறுகளிலோ உரிக்கொழுப்பே கிடையாது. அப்படியே உரிக்கொழுப்பு இருந்தாலும் அது 1% தாண்டாது. ஒரு முட்டையில் 450 500 மில்லிகிராம் அளவிலான குருதி கொழுப்பு, அதாவது கொலஸ்ட்ரால் உண்டு. இது ஒரு முட்டையின் அளவு. மேலும் முட்டையில் மினிலயன் என்ற அமினோ அமிலம் உண்டு. இது வைட்டமின் B-ஐ அழித்துவிடும்.
அதுபோக அதிகமான அளவு உவர்ச்சத்தும் உண்டு. இவையெல்லாம் முட்டையில் பொதிந்துள்ள அம்சங்கள். ஆகவே ஒரு முட்டையை உண்கிற போது அளவுக்கு மீறிய புரதம், உரிக்கொழுப்பு, குருதி கொழுப்பு போன்றவைகளை மனிதன் தன் உடலுக்குள் ஏற்றிக்கொள்கிறான். இதனால் அவனுக்கு தீங்குதான் அதிகம் விளையும். முட்டையில் கார்போஹைட்ரேட்டே கிடையாது. அது மட்டுமல்ல, நார்ச்சத்தும் கிடையாது. நண்பர்களே, இன்றைய நவீன மருத்துவ விஞ்ஞானம் நமது உடல் செரிமானத்திற்கு நார்ச்சத்து மிகுந்த உணவுதான் தேவை என்கிறது. ஆனால் அது தாவர உணவில்தான் கிடைக்கிறது, மாமிச உணவில் கிடையாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போது நாம் பொருளாதார கண்ணோட்டத்தில் ஒரு அலசல் செய்வோம். ஒரு முட்டையிலிருந்து 1 கிராம் புரதத்திற்கு நமக்கு ஆகின்ற செலவு பயர்களை காட்டிலும் 4 மடங்கு அதிகமாகிறது. அது மட்டும் இல்லாமல் 100 மடங்கு கலோரியையும் நமக்கு தருகிறது. கோதுமை மற்றும் தானியங்களை விட முட்டை 10 மடங்கு அதிக பொருள் செலவை தருகிறது. அது மட்டுமல்ல, பயறு வகைகள், கோதுமைகள் இவைகள் மலிவு மட்டும் அல்ல, அவற்றிலிருந்து நமக்கு விட்டமின்ஸ், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் கிடைக்கின்றன. இப்போது நாம் கோழி வளர்ப்பை பார்ப்போம். கோழிப்பண்ணை என்கிறார்களே, அந்த சொல் வழக்கே தவறானது. அதாவது அதை எப்படி சொல்ல வேண்டுமென்றால் கோழி தொழிற்சாலை என்று அழைக்க வேண்டும். கோழி தொழிற்சாலையில் கோழிகளை எப்படி அடைத்து வைத்திருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அந்த அறை மிகவும் சிறிய அறையாக இருக்கும். அது நீர் அருந்துவதற்கோ உணவு சாப்பிடுவதற்கோ ஒன்றன் மீது ஒன்று ஏறி போராடும். கோழி வளர்ப்பவர்களை எப்படி பேசுகிறார்கள் பாருங்கள். இது எங்களது தொழிற்சாலை, கோழிகளையும் கோழி முட்டைகளையும் எங்களுடைய வணிகப் பொருட்கள், சரக்குகள் என்றுதான் கூறுவார்கள். காரணம், அவை வியாபார பொருட்கள், உயிர் பிராணி அல்ல. ஆகவே அவர்களிடத்தில் கருணை என்ற சொல்லுக்கு அர்த்தமே கிடையாது, எதிர்பார்க்கவும் கூடாது. ஏனென்றால் புலால் உண்ணும் மனிதரிடம் அதை எதிர்பார்ப்பதும் தவறு. மேலும் அவற்றுக்கு செயற்கையான உணவுகள் அளிக்கப்படுகின்றன. அவற்றை கொழுக்க வைப்பதற்காகவும் அதிக முட்டைகள் பெறுவதற்காகவும் அவற்றிற்கு வளர்ப்பாளர்கள் ரசாயன மருந்தை தருகிறார்கள். அவற்றை சாப்பிடும் மனிதனின் நிலை என்னவாகும் சிந்தித்து பாருங்கள். அவர்களின் குறிக்கோள் ஒன்று மட்டுமே, லாபத்தை பார்ப்பது. இவை மனிதனின் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கக்கூடியவை. அவனுடைய அறிவு வளர்ச்சியையும் உணர்ச்சி நாளங்களையும் பாதிக்கின்றன. சுருக்கமாக சொன்னால், முட்டை என்பது குழந்தைகளுக்கு நஞ்சு. அவற்றை குளிர்சாதன பெட்டிக்குள், அதாவது உறைபனி நிலைக்குள் வைக்காவிட்டால் அவை சீக்கிரமே அழுகிவிடும். எனவே கடைக்கு விற்பனைக்கு வரும் முட்டைகள் பெரும்பாலும் அழுகி போகின்ற நிலையில் நோயை தருகின்ற தன்மையில் தான் இருக்கின்றது. தாவர முட்டை என்று சொல்கிறார்கள், அது ஒரு மாயை. முட்டை என்றுமே தாவர உணவை சார்ந்ததாகாது. ஏனென்றால் அது விலங்கிலிருந்து பெறப்படுவது, அது ஒரு மாமிசமே. நான் ஆணித்தரமாக கூறுகிறேன், என்னால் உறுதியாக சொல்ல முடியும், முட்டை ஒரு மாமிசமே. ஆக தாவர முட்டை என்பது ஒன்று கிடையாது. அப்படி சொல்லி உங்களை ஏமாற்றுகிறார்கள். நண்பர்களே, இப்போது நாம் உணவு விஷயங்களை பொருளாதார நோட்டத்தில் அலசுவோம். இந்த விஷயத்தில் நான் பல சஞ்சிகைகள் நூல்களிலிருந்தும் மருத்துவ விஞ்ஞான நூல்களிலிருந்தும் இந்திய அரசாங்கத்தின் அனுமதியுடனும் அமெரிக்க அரசாங்கத்தின் அனுமதியுடனும் மற்றும் இங்கிலாந்து அரசாங்கங்களின் ஆதாரபூர்வமான புள்ளி விவரங்களிலிருந்தும் நான் திரட்டிய தகவல்களை இங்கு சுருக்கமாக உங்களுக்கு தர விரும்புகிறேன். இங்கிலாந்தை எடுத்துக்கொள்வோம். இந்த அரசின் ஒரு ஆய்வில் கால்நடை தீனிகளுக்காக அவசியப்படும் நிலங்களின் அளவு, அதாவது காய்கறிகளுக்காக தேவைப்படும் நிலத்தின் அளவை விட 14 மடங்கு அதிகமென கணக்கிடப்பட்டுள்ளது. கால்நடைகளை இறைச்சிக்காகத்தானே வளர்க்கிறார்கள். இறைச்சிகளுக்காக கொல்லப்படுகின்ற அந்த கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலம் அவசியம் தேவைப்படுகிறதல்லவா? அப்படி தேவைப்படும் நிலங்களின் அளவை வைத்து பார்த்தால் காய்கறிகளை உணவாக கொள்வதனால் தேவைப்படுகின்ற நிலத்தின் அளவு மிக மிக குறைவு. அதில் விளைவிக்கின்ற பயிர்கள், தானிய வகைகளினால் புலால் நுகர்வோரை விட மிக அதிகமாக மக்கள் தாவர உணவால் பயனடைய முடியும் அல்லவா? மேய்ச்சல் நிலத்தால் பெறப்படுகின்ற புலால் உணவு மிக மிக குறைவான நுகர்வோரையே சென்றடைவது இதிலிருந்து தெளிவாகிறது. ஒரு புள்ளி விவரத்தை தருகிறேன். 10 சதுர ஏக்கரில் விளைவிக்கப்படுகின்ற புல்லை தின்னுகின்ற கால்நடைகளின் இறைச்சி அதைவிட பன்மடங்கு அதிகமான மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் அதே அளவு விளைவிக்கப்படும் தானியங்கள், பயர் வகைகள் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஆண்டு உபயோகப்படும். இத்தனைக்கும் கால்நடைக்கான புல்வகையும் தானியம், பயர் வகைகளை தரும் புல்வகையும் தாவரையல் சாஸ்திரப்படி புல்லினம் சார்ந்தவையே. இரண்டும் புல்தான். ஒரே அளவு நிலத்தில் விளைவிக்கின்ற மேய்ச்சல் புல்லால் கிடைக்கின்ற இறைச்சி ஓராண்டு முழுவதற்கும் மிகச் சிலராலேயே நுகரப்படும் என்றால், அதே அளவு நிலத்தில் விளைவிக்கப்படும் தாவர உணவு வகைகள் மிக பலரால் நுகரப்பட முடியும் அல்லவா? இன்று நாம் எத்தனை கோடி மக்களின் வரிப்பணங்களை உயிர்கொல்லி ரசாயன உரங்களை இறக்குவதற்காக செலவழிக்கின்றோம்?
இயற்கையான உரம் சிக்கனமானது, சுகாதாரமானது, மக்களுக்கு பயன் தரக்கூடியதும் ஆகும். வேளாண்மை அதிகரித்தால் கிடைக்கின்ற பலன்களின் அளவும் அதிகமாகும். அப்படி இல்லாததால் தான் உணவு தட்டுப்பாடு மட்டுமல்ல, வேளாண்மையின் பக்க விளைவுகளான உரங்கள் போன்றவற்றுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டு கண்ட உயிர்கொல்லி கொடூரமான ரசாயன உரங்களை பெருமளவில் அந்நிய செலாவணியை செலவழித்து இன்று நாம் முட்டாள்தனமாக இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் நமது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைகிறது. 1 கிலோ இறைச்சி பெறுவதற்கு ஒரு கால்நடைக்கு 11 கிலோகிராம் தானிய உணவு கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இப்படி அறுக்கப்படும் லட்சோப லட்சம் ஆடு மாடுகளுக்கு அளிக்கப்படும் தானிய உணவு வகைகளை, கால்நடைகளை அறுப்பதை நிறுத்தினால் லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு உணவாக பயன்படும் என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். ஆகவே உணவு பயிர்கள் வளர்ப்புக்காக மட்டுமின்றி வேறு பல அருமையான பலன்களை தருகின்ற கால்நடை மேய்ப்புக்காகவும் நமக்கு நிலம் தேவைப்படுகிறது. அமெரிக்காவின் மசாசூசெட்ஸில் வாழும் பேராசிரியர் அவருடைய ஒரு ஆய்வில் 1 கலோரி இறைச்சி பெறுவதற்கு 7 கலோரி தாவரங்களை நாம் அழிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது என்று கூறுகிறார். அந்த ஆய்வில் மேலும் அவர் சராசரியாக இறைச்சிக்காக வளர்க்கப்படும் ஒரு மாட்டின் மேய்ச்சலுக்கு தேவைப்படுகின்ற நிலத்தில் சராசரியாக 5 குடும்பங்களை குடியமர்த்தலாம் என்றும் கூறுகிறார். நண்பர்களே, மேலும் புள்ளி விவரங்களை உங்கள் தலையில் ஏற்றுவதாக இல்லை. ஆனால் மொத்தத்தில் வருகின்ற முடிவு புலால் உணவை விட தாவர உணவே பொருளாதார ரீதியாக சிக்கனமானது, சிறந்தது என்பது என்னுடைய கருத்து. இப்போது நாம் பொருளாதார ஆய்வின் வேறு கோணங்களுக்கு வருவோம். சுற்றுச்சூழல், உயிரியல் சூழல், அறுப்பிடங்களால் ஏற்படும் தாக்கங்கள் என்று பலவற்றையும் அலசுவோம். அறுப்பிடங்களின் நிலைமையை பாருங்கள். அவை எப்படி பராமரிக்கப்படுகின்றன என்பதை பாருங்கள். சுகாதாரம் பேரழிவாக ஆக்கப்பட்டுள்ளதை அறுப்பிடங்களை நோட்டமிடும் யாரும் தெரிந்து கொள்ளலாம். இறைச்சிக்காக மிருகங்களை வளர்த்து பராமரிப்பதற்கு தேவைப்படுகின்ற நிலம், நீர், உணவு ஆகியவற்றின் அளவினை சற்று சிந்தித்து பாருங்கள். இறைச்சிக்கான விலங்குகளுக்கு தேவையான உணவின் அளவை கணக்கிட்டு பாருங்கள். உயிரியல் சூழலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள தொடர்பு முற்றிலும் அழிக்கப்படுகிறது. நேற்று நான் மின்னஞ்சல் செய்தித்தளத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன். முன்னேறிய நாடுகள் என்று சொல்லப்படும் விஞ்ஞான மதிநுட்பங்களுக்கு பெயர் போன அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் அறுப்பிடங்களை ஆய்வு செய்திருக்கிறார்கள். முழுக்க அசுத்தத்தில் அவை மிதப்பதாக அறிக்கையும் தந்திருக்கிறார்கள். அமெரிக்க அரசிடமிருந்து எனக்கு கிடைத்த அறிக்கையும் இதோ என் கையில் இருக்கிறது. முழுக்க கல்வி கற்ற விவரமான மக்களை கொண்ட மேல் நாடுகளிலேயே நிலைமை இப்படி என்றால், கல்வி அறிவு பெற்ற பேதைகளை அதிகமாக கொண்ட நம் நாட்டின் அறுப்பிடங்களை பற்றி சொல்லி காட்டவா வேண்டும்? அந்த அறிக்கையின் தலைப்பு கொலைத்தளத்தில் ஒரு போர்க்களம். தொடர்ந்து அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்றால், வாழ்வா சாவா என்ற நிலைக்கு அமெரிக்க குடும்பங்கள் தள்ளப்பட்டுள்ளன என்கிறது. கொல்லப்படும் மிருகங்கள், இறைச்சி பதப்படுத்தும் நிலையங்கள், இறைச்சியை சுமந்து செல்லும் வாகனங்கள், இறைச்சி கடைகள் என்பவை விவரிக்க முடியாத அளவுக்கு சுகாதார கேட்டில் அமைந்து கிடக்கின்றன என்கிறது. இதனால் இறைச்சி உண்ணுவதற்கு முற்றிலும் தகுதியற்றதாக ஆக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெளிவுபடுத்தியுள்ளது. அழகான பாக்கெட்டுகளிலோ டப்பாக்களிலோ பொதியப்பட்டு வருகின்ற இறைச்சியை பார்த்து மயங்கி விடாதீர்கள் என்கிறது. இவை அனைத்தும் நான் சுட்டிக்காட்டிய சுகாதார கேடுகளின் மொத்த விளைவை என்பதை கவனத்தில் வையுங்கள். இவை அனைத்தும் மருத்துவ விஞ்ஞான ரீதியாக ஆராய்ந்து பெறப்பட்ட முடிவான உண்மையாகும். அது மட்டுமல்ல, இன்னொரு வில்லங்கமும் இருக்கிறது. இறைச்சி எப்போதும் புதிதாக வைப்பதற்காக சில ரசாயன சேர்க்கைகள், மருந்து வகைகளை பயன்படுத்துகிறார்கள். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் தாவர உணவு இன்று மக்களை ஈர்த்துக் கொண்டிருக்கின்றன. இன்று உலகம் முழுவதும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள காய்கறி உணவு வகைகளுக்கு பெரிய கிராக்கி ஏற்பட்டுள்ளது. அதன் சுத்தமும் சுகாதார தன்மையுமே இதற்கு காரணமாகும். ஏனென்றால் சுற்றுச்சூழல் சார்ந்த சுகாதார சிந்தனைகள் தான் இதற்கு முக்கிய காரணம். பச்சை பயிர் பண்ணைகள், காய்கறி வகைகளை பதனிடும் தொழிற்சாலைகள் என பல வகையான அமைப்புகள் உருவாகி மாறுபட்ட தட்பவெப்ப நிலையால் மரக்கறி வகைகளை பயிர் செய்ய முடியாத நாடுகளுக்கு இன்று பெருமளவில் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து சாதனங்களில் உள்ள குறைபாடுகள் புலால் உணவை பாதிக்கும் அளவிற்கு காய்கறி உணவுகளை பாதிப்பதில்லை. ஆகவே வணிக ரீதியிலும் இந்த காய்கறி உணவு மோகத்தை காசாக்கி லாபமடைகின்ற வாய்ப்பினை முன்னேறி வரும் இந்தியா போன்ற நாடுகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையில் அபிவிருத்தி அடைந்து வரும் நமது இந்தியா போன்ற நாடுகள் அதிகமான காய்கறி வகைகளை பயிரிட்டு பெருமளவில் காய்கனி வகைகளை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால் நம்முடைய பொருளாதார பிரச்சனைக்கு பெரும் தீர்வாக அது அமையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்போது நாம் மீண்டும் மாசுக்கு வருவோம். சட்டப்பூர்வமாகவும் சட்டப்புறம்பாகவும் அமைக்கப்பட்டுள்ள அறுப்பிடங்களினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசு இன்று மிக பயங்கரமானதாக இருக்கிறது. நவீனமான அறுப்பிடங்களில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் திறந்த வெளியில் ஓடுகின்ற அவல நிலையும் இன்று நாம் காண்கிறோம். மனிதனும் விலங்குகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் இயற்கை நியதி. ஆடு, மாடுகள், மீன்கள், தவளைகள் என்பன பிணமாக இருப்பதை விட உயிரோடு இருப்பதில் தான் நமக்கு பலன்கள் அதிகம். அப்படி இருக்க நமக்கு உதவியாக இருக்கின்ற நமது நண்பர்களை கொள்வது நியாயம்தானா? நமது நாவின் ருசி நாளங்களின் திருப்திக்காக நமது நண்பர்களை, நம்மை விட அறிவால் பலவீனமானவர்களை கொலை செய்வது சரிதானா? எனவே மனிதனுக்கு விலங்குகளால் ஏற்படுகின்ற பயன் என்பது அளப்பரியது.
இன்னொரு வகையில், அதாவது இன்னொரு கோணத்தில் இதை நாம் பார்ப்போம். இயற்கை உரம் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளவாறு மிக 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 இயற்கையானது, மனித நலவியலுக்கு சாதகமானதும் கூட. ஆனால் செயற்கை உரம் அப்படி அல்லவே. அவற்றால் நமது உடலுக்கு ஏற்படுகின்ற பெரும் தீங்குகள் ஒருபுறம் இருக்க, அவற்றுக்கான எக்கச்சக்க செலவழிகளால் விளைகின்ற இழப்புகளையும் பாருங்கள். தாங்குமா நமது கஜானா? இதை பற்றி சிந்திக்கும் பொறுப்பை உங்களிடமே நான் விட்டுவிடுகிறேன். நண்பர்களே, நான் இப்போது வரலாற்றியல் புவியியல் ரீதியான ஆய்வுகளுக்கு வருகிறேன். ஏற்கனவே அதை நான் தொட்டிருக்கிறேன். வரலாற்று ரீதியாக சில வறண்ட பகுதிகளிலே ஆயிரக்கணக்கான மைல்கள் பறந்து விரிந்து கிடக்கும் பாலைவனங்களில் பயிர்கள் வேளாண்மை செய்வது சாத்தியமில்லாத ஒன்றுதான். அதனால்தான் எஸ்கிமோக்கள் போன்றவர்கள் வேறு வழியில்லாமல் புலால் உண்ணும் நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். இப்போது நவீன விஞ்ஞான யுகத்தில் பொருளாதார ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் சுகாதார ரீதியாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் மிகச்சிறந்த உணவான காய்கனி வகைகளை நாம் எளிதில் பெற முடியும். அந்த உணவு முறைக்கு நாம் மாறினால் நம் ஆரோக்கியத்திற்கு என்றுமே நல்லது என்று கூறுகிறேன். மனிதன் ஏன் இயற்கையாகவே தாவர உண்ணியாகவும் காய்கறி உணவாளனாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் எங்கு பார்ப்போம். அதை 16 அம்சங்களில் ஒப்பிட்டு பார்ப்போம். நமது உடல் எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதையும் பார்ப்போம். திருவேதி அவர்கள் அசைபோடும் பற்கள், அசைபோடாத பற்கள் என்றெல்லாம் பேசினார். அதாவது அரைக்கும் பற்கள், அரையா பற்கள். இப்போது நான் தாவர உண்ணிகளுக்கு வருகிறேன். அவற்றின் பற்கள் தாடைகளில் ஆழப்பதிந்து இருப்பவை, குட்டையாக மழுங்கலாக ஒன்றோடொன்று நெருங்கியதாக அவை காணப்படும். ஆனால் புலால் உண்ணி விலங்குகளின் பற்கள் கூர்மையாகவும் ஊசி போன்ற குத்தும் தன்மை உடையவையாகவும் இருக்கின்றன. கூம்பு போன்ற வடிவமும் காணப்படுகின்றன. நம்மிடத்தில் அவ்வகையான பற்கள் உண்டுதான். மனிதனிடத்தில் அமைந்திருக்கின்ற அந்த பற்கள் சிலர் வாதிடுவதைப் போல புலால் உண்ணுவதற்கு அல்ல. அவை வானரங்களாகிய கொரில்லா சிம்பன்சிகளிலும் காணப்படுவைதான். அவை பழங்களை பறிப்பதற்காகவும் உண்ணுவதற்காகவே ஆகும். நகங்களை இப்போது பார்ப்போம். தாவர உண்ணிகளுக்கு கூர்மையான நகங்கள் கிடையாது. அவற்றின் நகங்கள் பழங்களை பறிப்பதற்காக மட்டுமே பயன்படக்கூடியவை. ஆனால் புலால் உண்ணிகளின் நகங்களோ தனது இரையின் தசைகளை கிழிப்பதற்காக அமைந்தவை. தாவர உண்ணிகளின் தாடைகள் மேலும் கீழுமாகவும் இடப்புறமும் வலப்புறமுமாகவும் சுற்றி சுழன்று அசையும். அசை போட்ட உணவையே விழுங்கும். ஆனால் புலால் உண்ணிகளோ தனது கீழ்த்தாடையை மட்டுமே மேலும் கீழுமாக அசைக்கும். அசை போடுவதெல்லாம் இல்லை. அப்படியே அந்த இரைகளை அவைகள் விழுங்கிவிடும். இப்போது நண்பர்களே, மனித உடலமைப்பை இந்த 2 வகைகளின் அமைப்பை ஒப்பீடு செய்து பார்ப்போம். அறிவோடு ஆராய்ந்து பார்த்தால், அதாவது நம்முடைய அமைப்பு தாவர உண்ணிகளை சார்ந்ததாக இருக்குமா அல்லது புலால் உண்ணிகளை சார்ந்ததாக இருக்குமா என்றால், தெளிவாக ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு இங்கே ஒரு உண்மை புரியும். அதாவது நாக்குகளை ஆராய்வோம். தாவர உண்ணிகளின் நாக்குகள் வழவழப்பாக மிருதுவாக இருக்கும். புலால் உண்ணிகளின் நாக்குகளோ மொரமொரப்பாக கடினமாக இருக்கும். அதோடு அவை நீரருந்துகிற விதத்தையும் பாருங்கள், மிக விசித்திரமாக இருக்கும். ஆகவே தாவர உண்ணிகள் நாம் குடிப்பது போலவே அந்த நீரை உதடுகளால் உறிஞ்சுதான் குடிக்கும். ஆனால் புலால் உண்ணிகள் அப்படி அல்ல. அவை சலப் சலப் என்று நீரை நாக்கினால் நக்கிதான் குடிக்கும். இதுதான் நீரருந்தும் முறை. இப்போது நாம் குடல்களுக்கு வருவோம். தாவர உண்ணிகளின் குடல்கள் மிகவும் நீளமானவையாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவற்றின் உடல் நீளத்தை விட 4 மடங்கு அவை அதிகமானவை. ஆனால் புலால் உண்ணிகளின் குடல்களோ அவற்றின் உடல் நீள அளவிற்கு தான் இருக்கும். புலால் சீக்கிரம் கெட்டுப்போகக்கூடியது. ஆகவே அதன் செரிமானம் மிக வேகமாக நடைபெற்றாக வேண்டும். அதனால்தான் அவைகளுக்கு அப்படி இருக்கின்றன. இப்போது தாவர உண்ணிகளின் ஈரலும் சிறுநீரகமும் மிக சிறியவையாக இருக்கிறது. ஆகவே அவற்றால் எளிதில் கழிவை வெளியேற்ற இட முடியாது. ஆனால் புலால் உண்ணிகளின் ஈரலும் சிறுநீரகமும் கழிவுகளை மிக வேகமாக வெளியேற்றிட முடிகிறது. செரிமான நியதி. தாவர உண்ணிகளின் செரிமான அமைப்பில் ஹைட்ரோகுளோரிக் அமில சுரப்பு மிக மிக குறைவு. ஆனால் புலால் உண்ணிகளில் இந்த அமைப்பு மிக மிக அதிகம். ஏனெனில் அது தின்கிற இறைச்சி செரிமானமாவதற்கு அந்த அளவிற்கு தேவைப்படுகிறது. ஆனால் மனிதர்களின் நிலை அப்படி அல்ல. தாவர உண்ணிகளுக்கும் புலால் உண்ணிகளுக்கும் இடைப்பட்ட நிலையில்தான் மனிதனின் நிலை இருக்கிறது. உமிழ்நீர். தாவர உண்ணிகளின் உமிழ்நீரில் மனிதர்களைப் போலவே அல்கலைன் உண்டு. அதிலுள்ள வைட்டலைன் தானியங்களில் உள்ள கார்போஹைட்ரேட்டை எளிதில் செரிமானமாக்க உதவும். ஆனால் புலால் உண்ணிகளின் உமிழ்நீர் அமிலத்தன்மை கொண்டவையாக இருக்கிறது. இரத்தம். தாவர உண்ணிகளின் இரத்தத்தில் உள்ள pH அம்சம் அல்கலைன் தன்மை மிகுந்தது. ஆனால் புலால் உண்ணிகளில் அமிலத்தன்மை தான் மிகுந்து நிற்கிறது. மனிதனின் இரத்தத்தில் உள்ள லிப்போப்ரோட்டீன் போலவே தாவர உண்ணிகளிலும் இது அமைந்துள்ளது. ஆனால் புலால் உண்ணிகளில் அப்படி அல்ல. புலன்கள்
தாவர உண்ணிகளின் புலன்கள் வலுவானவை அல்ல, குறிப்பாக அதன் பார்வை குறைபாடு உள்ளவை. ஆனால் புலால் உண்ணிகளின் கண் பார்வை மிக மிக வலுவானது. ஒலி மனிதர்களைப் போலவே, அதாவது தாவர உண்ணிகளின் குரலும் மிக மிக மென்மையானவை. அது குரல் எடுத்து கத்தினால் கூட அவ்வளவாக கேட்காது. ஆனால் புலால் உண்ணிகளான சிங்கம், புலி போன்றவைகளின் குரலோ மிக மிக பயங்கரமானவை. அவை கொடூரமாக கத்தக்கூடியவை. அது மட்டுமல்ல, இப்போது நாம் குட்டிகளை பார்ப்போம். தாவர உண்ணிகளின் குட்டிகள் பிறந்த உடனேயே தெளிவாக பார்க்கும் தன்மையை பெற்றிருக்கின்றன. ஆனால் புலால் உண்ணி குட்டிகளோ பிறந்தது முதல் குறைந்தது 1 வாரம் வரை அதன் கண்கள் மூடியேதான் இருக்கும். திறப்பதற்கு 1 வாரம் ஆகும். இப்போது நண்பர்களே, மனிதன் இயற்கையாக இயல்பில் காய்கறி உண்ணும் தாவர உண்ணியை சார்ந்தவனா அல்லது இறைச்சி உண்ணும் புலால் உண்ணி வகையை சார்ந்தவனா என்பதை உங்கள் தீர்ப்புக்கே நான் விட்டுவிடுகிறேன். இதை பற்றி நீங்களே நன்கு யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வாருங்கள். இப்போது நண்பர்களே, நான் சில மகத்தான மனிதர்களை பற்றி உங்களிடம் பேசப் போகிறேன். அவர்கள் புலால் உணவை கண்டனம் செய்தவர்கள். அவர்களுள் பெரும் கற்றறிந்த மேதைகளும் தத்துவ ஞானிகளும் விஞ்ஞானிகளும் என அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அவர்களுள் பல மதத் தலைவர்கள் கூட இருக்கிறார்கள். உதாரணமாக, உலக வரலாற்றில் தம் முத்திரையை பதித்த அறிவார்ந்த அறிஞர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, அணு விஞ்ஞானி ஐன்ஸ்டைன், ஓவிய நிபுணர் லியோனார்டோ டாவின்சி, மில்டன், போப், ஷெலி போன்ற கவியரசர்கள், பைத்தோக்ரஸ் போன்ற கணித மேதைகள், ரஷ்ய எழுத்தரசரான டோல்ஸ்டோய், கிரேக்க தத்துவ ஞானிகளான சாக்ரட்டீஸ், அரிஸ்டாட்டில், பிந்தைய காலத்தில் டாக்டர் அன்னி பெசன்ட், சங்கைக்குரிய டாக்டர் வால்டர் வாஷ், இவர்களெல்லாம் அறிவுலக மேதைகள் அல்லவா? இவர்களெல்லாம் என்ன சொன்னார்கள்? யாரிடத்தில் சகிப்புத்தன்மை, இரக்கம், அன்பு, அமைதி குணம் இருக்கிறதோ, யாரெல்லாம் புலால் உணவை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்கிறார்கள். இப்போது நண்பர்களே, அறிஞர் பெர்னார்ட் ஷா குறிப்பிட்ட ஒரு அறிவார்ந்த விஷயம். அன்று அவரது வார்த்தைகள் அச்சேரி உலக பிரசித்தி பெற்றது. நாம் கொலை செய்யப்பட்ட விலங்குகளின் நடமாடும் சமாதிகளாக இருக்கிறோம் என்று அவர் சொல்கிறார். கவனித்தீர்களா? நாம் அசையும் புதைகுழிகளாம். நம்முடைய ருசி வேட்கையை தீர்ப்பதற்காக கொல்லப்பட்ட விலங்குகளின் வலியையோ வேதனையையோ பிணம் தின்னி கழுகுகள் பொருட்படுத்துவதே இல்லை. நாமும் அப்படித்தானா? ஒருமுறை அறிஞர் பெர்னார்ட் ஷா நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகிவிட்டார். மருத்துவர்கள் அவரை இறைச்சி சூப் அருந்தியே ஆக வேண்டும் என வற்புறுத்துகிறார்கள். அவரோ இறைச்சி சம்பந்தமே வேண்டாம், நான் தொடவே மாட்டேன் என்று திட்டவட்டமாக அதை புறக்கணித்ததோடு அதைவிட சாவதே மேல் என்கிறார். நண்பர்களே, நம்புங்கள், அவர் உயிர் பிழைத்தார். அவரை சூப் குடிக்க சொன்ன மருத்துவர் புலால் உணவை கைவிட்டு தாவர உண்ணியானார். அதேபோல் மற்றொரு செய்தி. இப்படித்தான் ஒருமுறை மகாத்மா காந்தியின் மகன் கடும் நோய்வாய்ப்பட்டார். இதுபோன்றே அவருக்கும் இறைச்சி சூப் பரிந்துரைக்கப்பட்டது. அவரும் அதை மறுத்தார். நாம் வேறு கோணங்களிலும் சிந்திக்க வேண்டும். நாம் பூமியின் மீது வாழ்ந்து கொண்டிருப்பது வெறுமனே உயிர் வாழ்வதற்காக மட்டும்தானா? உயிர் வாழ்வது முக்கியம்தான். ஆனால் அது ஒன்று மட்டும்தானா நமது லட்சியம்? அதுவும் நாம் உயிர் வாழ்வதற்காக அடுத்த உயிர்களை கொள்வது எந்த வகையில் சிறந்தது? 21ஆம் நூற்றாண்டு தாவர உண்ணி நூற்றாண்டாகவே மாறும். சரி நண்பர்களே, உங்கள் முன்னால் எனது உறுதியான கருத்துக்களை நான் வைத்துவிட்டேன். எனது வாதத்தையும் நான் இங்கே உங்களுக்கு தெளிவாக புரிய வைத்துவிட்டேன் என்றே நம்புகிறேன். காலம் காலமாய் புலால் உண்ணும் பலரை எனக்கு தெரியும். அவர்கள் பல்வேறு மதங்கள், கலாச்சாரங்கள், குடும்ப பின்னணி கொண்டவர்களாக இருப்பார்கள். தொன்மையான பழக்க வழக்கத்தின் காரணமாக அவர்கள் அதற்கு ஆளாகி இருப்பார்கள். ஆனால் இவற்றை பற்றியெல்லாம் அவர்கள் சிந்திப்பதே கிடையாது. இவற்றை சமுதாய நோக்கில் மட்டுமல்ல, பிற உயிர் நேய நோக்கிலும் நாம் இதை ஆய்ந்திட வேண்டும். மற்றும் ஒரு விஷயத்தை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். எனது ஜைன நண்பர்கள் சிலர் விருந்துகளுக்கு போகும்போது விருந்தளிப்பவர்களை திருப்திப்படுத்துவதற்காக புலால் உண்ணுகிறார்கள். இதை நான் வெறுக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே சொல்கிறேன். சைவம், அசைவம், தாவர உணவு, புலால் உணவு என்கிற ஒரு நோக்கில் மட்டுமல்லாது சுகாதார, பொருளாதார, உயிர்ச்சூழல், சுற்றுச்சூழல் ரீதியாக எல்லாவற்றையும் விட அதிமுக்கியமான இரக்க உணர்வு ரீதியாக என்று பல கோணங்களிலும் புலால் உணவு அனுமதிக்கப்பட்டதா அல்லது விலக்கப்பட்டதா என்பதை தீர அலசி பார்ப்போம். நண்பர்களே, இயற்கை மனிதர்கள், விலங்குகள் உள்ளிட்ட அனைத்து உயிர்களையும் சமமாகத்தான் படைத்திருக்கிறது. அப்படி இருக்க தனது ருசி பசி வேட்கையை தனித்துக் கொள்வதற்காக ஒரு உயிர் மற்றொரு உயிரை கொல்லும் உரிமை எங்கிருந்து வந்தது? நன்றி நண்பர்களே. சகோதர சகோதரிகளே, அடுத்தபடியாக திரு டாக்டர் ஜாகீர் நாயக் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன்.